ஹாய் வீவர்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அல்லது தமிழில் சர்வதேச விண்வெளி நிலையம் குறித்த அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே வீடியோ உங்களுக்கு சுருக்கமாக தொகுத்து வழங்க உள்ளது. ஆங்கிலத்தில் ISS என்று சுருக்கமாக கூறப்படும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆனது முதலாக 1998 தான் விண்ணிற்கு ஏவப்பட்டது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் ஒத்துழைப்புடன். முதலாவதாக ஏவப்பட்டது 1998 ரஷ்யாவினால் உருவாக்கப்பட்ட ஷர்யா என்ற மொடியூல் ஆகும். இதன் பிறகு அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட யூனிட்டி என்ற மொடியூல் 1998 விண்ணிற்கு ஏவப்பட்டது. இந்த இரண்டு விண் மொடியூல்களும் இணைக்கப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையம் என பெயரிடப்பட்டது 1998. எனவே முதலாக ரஷ்யாவின் ஷர்யா என்பதும் அடுத்தது அமெரிக்காவின் யூனிட்டி என்பதும் இந்த மொடியூல்களும் ஒன்றிணைக்கப்பட்டு முதலாக 1998 உருவாக்கப்பட்டு இந்த விண்வெளியில் பூமியை சுற்றி வலம் வரத் தொடங்கிய விண் ஓடம்தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும். அதன் பிறகு 2000ஆம் ஆண்டுகளில் இருந்து தொடர்ந்தும் பல நாடுகளின் கலபரேஷனுடன் பல விண் ஓடங்கள் தொடர்ந்தும் ஏவப்பட்டு இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடன் இணைக்கப்பட்டன. எனவே தற்போது 5 நாடுகள் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பார்ட்னர்களாக இருக்கின்றன. அவை யாவை என்று பார்ப்போம். முதலாவது அமெரிக்காவின் நாசா நிறுவனம், இரண்டாவது ரஷ்யாவின் ரோஸ்காஸ்மோஸ் என்ற நிறுவனம், மூன்றாவது ESA எனப்படும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி நிறுவனம், அடுத்தது ஜக்ஸா எனப்படும் ஜப்பானின் ஏஸ்ட்ரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி, கடைசியாக கனடாவின் CSA எனப்படும் கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஆகவே இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ற ப்ரொஜெக்டில் அமெரிக்கா, ரஷ்யா, அடுத்தது ESA எனப்படும் சில யூரோப்பியன் நாடுகள் மற்றும் ஜப்பான், அடுத்ததாக கனடா ஆகியவை ஒன்றிணைந்து முழு உலகிலும் இந்த ஸ்பேஸில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கி உள்ளன. 2 தசாப்தங்களாக 1998 இதுவரை இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனின் முக்கியமான நோக்கங்களை பார்க்க முன்னர் இதன் ஸ்ட்ரக்சர் என்ன என்று பார்ப்போம். இது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று பார்ப்போம். இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆனது ஏற்கனவே கூறியது மாதிரி பல நாடுகளிலிருந்து பல தனித்தனியான ஸ்பேஸ் மொடியூல்களை, அதாவது ஸ்பேஸிற்கு அனுப்பப்படும் செய்மதிகள் அல்லது விண் ஓடங்களை ஒன்றிணைத்து தான் உருவாக்கப்பட்டது. இந்த ஒன்றிணைப்பு 1998 தொடங்கி 2000 மும்முரமாக பல விண்ணோடங்கள் மேற்கூறிய பல நாடுகளினாலும் அனுப்பப்பட்டு இந்த ஒன்றிணைப்பு தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டே இருந்தன. எனவே இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆனது மிகவும் ஒரு பெரிய விண்ணிலேயே இப்பொழுது காணக்கூடிய மிக பெரிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனாக, அதாவது விண்வெளி நிலையமாக இப்பொழுது இருக்கின்றது. எனவே இதன் சைஸ் என்னவென்றால், இதன் லென்த் அதாவது நீளம் சுமார் 72.8 மீட்டர்கள். அடிகளில் கூறுவது என்றால் 239 அடி நீளம் இது காணப்படுகின்றது. அடுத்தது இதன் விட்த் எனப்படும் அகலமானது சுமார் 108.5 மீட்டர்கள், அதாவது அடிகளில் கூறுவது என்றால் 356 அடிகள் காணப்படுகின்றது. எனவே இதன் நீளத்தை விட அகலம் கூடுதலாக இருக்கின்றது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மாதிரி தான் இதன் உயரமானது சுமார் 20 மீட்டர்கள், அதாவது 66 அடிகள் வரை காணப்படுகின்றது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்பது இதிலிருந்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி தான் இதன் முழு வெயிட் என்னவென்றால், முழு பாரம் என்னவென்றால் சுமார் 4200 கிலோகிராம்கள் ஆகும். ஆகவே இது மிகப்பெரிய ஸ்டேஷன், மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டேஷன் என்பது இந்த விவரங்களிலிருந்து, இந்த சைஸ் மற்றும் இந்த வெயிட் என்பவற்றிலிருந்து உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அடுத்தது இது எவ்வாறு இந்த பூமியை சுற்றி வருகின்றது, அதாவது ஓர்பிட், இதன் ஓர்பிட் எவ்வாறு காணப்படுகின்றது என்று பார்ப்போம். இது லோவர் எர்த் ஓர்பிட் என்ற அதாவது பூமிக்கு கீழே மிகவும் அருகில் சுற்றி வரும் ஒரு ஓர்பிட்டை தான் பின்பற்றுகின்றது. இந்த ஓர்பிட் எனப்படும் பூமியை விண்ணோடங்கள் சுற்றுவது லோவர் எர்த் ஓர்பிட் மற்றும் ஹையர் எர்த் ஓர்பிட் என்று பிரிக்கப்படுகின்றது. ஹையர் எர்த் ஓர்பிட் என்பது மிகவும் தூரத்தில், அதாவது பூமியிலிருந்து பூமியின்
தரையிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் மேலே சென்று பூமியை சுற்றுவது ஆகும். லோ எர்த் ஆர்பிட் என்பது பூமியின் தரையிலிருந்து சுமார் 300 400 கூடிய அளவு 500 கிலோமீட்டர்கள் என்ற தூரத்தில் பூமியை சுற்றி வருவதாகும். ஆகவே இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆனது பூமியை சுமார் 400 கிலோமீட்டர்கள் தூரத்தில் தான் சுற்றி வருகின்றது. எனவே தான் இது லோவர் எர்த் ஆர்பிட்டினை பின்பற்றுகின்றது என்று கூறுகின்றனர். மற்றும் இதன் ஸ்பீட், பூமியை இது சுற்றி வரும் ஸ்பீட் என்னவென்றால் சுமார் 28,000 கிலோமீட்டர்கள் ஆகும் ஒரு அவருக்கு, ஒரு மணித்தியாலத்திற்கு. அதாவது ஒரு மணித்தியாலத்திற்கு இது 28,000 கிலோமீட்டர்கள் பூமியை முன்னோக்கி சுற்றி வருகின்றது, முன்னோக்கி செல்கின்றது. எனவே சுமார் 90 நிமிடங்களில், அதாவது 1.5 மணித்தியாலங்களில் இது ஒரு முழு சுற்றினை பூமியை முடித்துவிடும். பூமியை முழுமையாக 1.5 மணித்தியாலங்களில் இது சுற்றி வந்துவிடும். ஆகவே ஒரு நாளைக்கு சுமார் 16 தடவைகள் இது சூரிய உதிப்பையும் சூரிய மறைவையும் பார்க்கின்றது. 16 தடவைகள் ஒரு நாளைக்கு பூமியை சுற்றி வருகின்றது. இந்த வேகத்தில் சுமார் 28,000 கிலோமீட்டர்கள் per hour என்ற வேகத்தில் இது பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர்கள் மேலே பயணித்து கொண்டிருப்பதன் காரணமாக. ஆகவே இதுவரை நாம் இதன் ஓர்பிட் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இதன் க்ரூ மெம்பர்ஸ், அதாவது இதில் யார் யார் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்ற விவரங்களை பார்ப்போம். சுமார் 6 எஸ்ட்ரோனோட் மற்றும் கொஸ்மோனோட் எனப்படும் இந்த விண் ஆய்வுகளை மேற்கொள்ளும் விண்வெளி வீரர்கள் இதில் தங்கியிருப்பார்கள். இந்த 6 பேர் 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றப்படுவார்கள் என்பது சாதாரணமான விதியாகும். சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் இந்த க்ரூ மெம்பர்ஸ் இந்த எண்ணிக்கை சில வேளை மாறுபடலாம், இந்த காலங்களும் மாறுபடலாம். என்றாலும் பொதுவாக 6 பேர் 6 மாதங்களுக்கு தங்கியிருக்க வேண்டும். பிறகு அவர்கள் 6 மாதங்களின் பிறகு 6 மாதங்கள் தங்கியிருந்த பிறகு அவர்கள் பூமிக்கு திரும்பி புதியவர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் இதன் ஒரு சாதாரணமாக கடைபிடிக்கப்படும் விதியாக உள்ளது. மேலும் இந்த க்ரூ மெம்பர்ஸ்களில் அனைத்து நாடுகளிலும், பெரும்பாலும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும் நாடுகளில் இருந்தும் மற்றும் ஏனைய சில நாடுகளில் இருந்தும், இந்தியா போன்ற நாடுகளில் இருந்தும் விண்வெளி வீரர்கள் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனிற்கு செல்கிறார்கள், தங்க வைக்கப்படுகிறார்கள். இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் லைஃப் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்ப்போம். இது மிகப்பெரிய ஒரு கப்பலை விட மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. எனவே இதில் எல்லா வசதிகளும் காணப்படுகின்றன. கிச்சன் தொடக்கம், பாத்ரூம் தொடக்கம், படுக்கை அறைகள் என்று எல்லா வசதிகளும் இங்கு காணப்படுகின்றன. விண்ணில் வெயிட்லெஸ்னஸ் என்ற ஒன்று இருக்கின்றது. அதாவது விண்வெளி வீரர்கள் வெயிட் இல்லா தன்மையை, பாரமில்லா தன்மையை உணர்வார்கள். அவ்வாறு உணர்ந்த போதும் பூமியில் என்ன வசதிகளுடன் வாழ முடியுமோ அந்த அனைத்து வசதிகளும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ளே இருக்கின்றன. அதாவது பாத்ரூம் இருக்கின்றது, படுக்கை அறை இருக்கின்றது. வெயிட்லெஸ்னஸ் உடனேயே அவர்கள் தூங்கவும் செல்லலாம். இவ்வாறு பல வசதிகள், ஒரு சாதாரண பெரிய ஒரு மாளிகையில் காணப்படும் அனைத்து வசதிகளும் அல்லது பெரிய ஒரு சொகுசு கப்பலில் காணப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு காணப்படுகின்றன இந்த விண்வெளி வீரர்களுக்கு ஆக. அடுத்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன நோக்கத்திற்காக ஏவப்பட்டது என்றால் முக்கியமான சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் செய்வதற்கும் டெலிகம்யூனிகேஷன் என்பதை இந்த உலகிற்கு வழங்குவதற்கும் ஆகும். எனவே இங்கு இந்த விண்வெளி வீரர்கள் மாறி மாறி 6 பேர் இருப்பார்கள் என்று கூறினோம். அந்த விண்வெளி வீரர்கள் தொடர்ந்தும் சயின்டிஃபிக் ரிசர்ச் செய்வார்கள். அதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச் என்றால் இந்த உயிரினங்கள் தொடர்பாக, அதாவது பல்வேறு உயிரினங்கள், பல்வேறு தாவரங்கள் இந்த விண்ணில் எவ்வாறு அவற்றின் வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியும், எவ்வாறு தாக்கு பிடிக்க முடியும் என்ற ரிசர்ச். அடுத்தது மனித உடலிற்கு இந்த விண்வெளியில் நீண்ட நாள் தங்கியிருப்பதனால் ஏற்படும் தாக்கங்கள் என்ன என்ற ரிசர்ச். அது மாதிரி தான் மனித ஹியூமன் ஹெல்த் தொடர்பான ரிசர்ச். மனித நோய்களுக்கு இந்த விண்வெளியில் தீர்வு கிடைக்கின்றதா என்ற ரிசர்ச். அது மாதிரியே வேறு பிளானட்ஸ், மார்ஸ், அடுத்தது எமது மூன் போன்ற வேறு பிளானட்ஸுக்கு அல்லது துணைக்கோள்களுக்கு விண் ஓடங்களை அனுப்புவதற்கு ஒரு தற்காலிக தங்கும் இடமாகவும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் இந்த ரிசர்ச்சுக்கு வழிவகுக்கும் இடமாகவும் இது மாறியுள்ளது. அது மாதிரி தான் டெக்னாலஜிக்கல் டெஸ்டிங் பல இங்கு செய்யப்படுகின்றன. அதாவது இந்த டெக்னாலஜியை பொறுத்தவரையில் விண்ணில் இந்த டெக்னாலஜி எவ்வாறு செயற்படுகின்றது, மனிதனுக்கு இந்த டெக்னாலஜி விண்ணில் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதற்கும் பல ரிசர்ச்கள் இங்கு செய்யப்படுகின்றன.
செய்யப்படுகின்றன. மேலும் முக்கியமாக இன்டர்நேஷனல் கலபரேஷன் என்பது இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனின் ஊடாக வழிவகுக்கப்பட்டுள்ளது. அதாவது பல நாடுகள் ஒன்றிணைந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கிய முக்கியமான நாடுகளுடன் ஏனைய நாடுகளில் உள்ள வீரர்களும் அடிக்கடி இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸில் சென்று தங்குகின்றனர். அடுத்தது சில தனியார் நிறுவனங்கள் கூட இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவற்றின் விண்ணோடங்களை தற்காலிகமாக அட்டாச் பண்ணி அவற்றின் விண்வெளி ஆய்வுகளை மேற்கொள்கின்றன. இவ்வாறு முழு உலகத்திலும் இந்த விண்வெளி ஆய்வு என்பதில் ஒரு கலபரேஷன், ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவது முக்கியமான நோக்கமாக இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மாதிரி தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இப்பொழுது பல முக்கியமான மொடியூல்கள், பல நாடுகளின் மொடியூல்கள் இப்பொழுது இணைக்கப்பட்டு காணப்படுகின்றன. அதில் ஏற்கனவே கூறிய முதலாவது மொடியூலான ரஷ்யாவின் ஷர்யா, அடுத்தது யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவின் யூனிட்டி மற்றும் அமெரிக்காவின் இன்னுமொரு மொடியூலான டெஸ்டினி மற்றும் ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியின் கொலம்பஸ் மற்றும் ஜப்பானின் கிபோ ஆகிய மொடியூல்கள் குறிப்பிடத்தக்கவை. இதை தவிர இன்னும் மொடியூல்களும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இணைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எவ்வாறு எதற்காக இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்பப்பட்டதோ அதனையும் தாண்டி பல ஆய்வுகளுக்கும் இது வித்திடுகின்றது என்று ஏற்கனவே கண்டோம். இதில் முக்கியமானது எலான் மஸ்க் அவர்களின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அடிக்கடி தொடர்புகளை மேற்கொண்டு அவர்களின் ஆய்வுகள், அதாவது விண்ணில் மார்ஸ் போன்ற கிரகங்களில் எதிர்காலத்தில் மனிதனை குடியேற்றுவதற்கான ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தது தனியார் சாதாரணமாக விண்வெளிக்கு மக்களை ஒரு விசிட்டர்ஸ்களாக கொண்டு செல்லும் திட்டத்தினையும் அவர்கள் முன்னெடுக்கின்றனர். இதற்கும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உதவியாக இருக்கின்றது. ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த ப்ராஜெக்ட் முடிவுற தான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருந்தது. என்றாலும் 2030ஆம் ஆண்டு வரை இது இப்பொழுது நீடிக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ற அந்த விண்ணோடமானது 2030ஆம் ஆண்டு வரை இயங்கும். அதன் பிறகு இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனானது மெல்ல மெல்ல பூமியில் இறக்கப்பட்டு கடலில் அது வீழ்ந்து அது அதன் ப்ராஜெக்ட் ஆனது நிறைவு செய்யப்பட இருக்கின்றது. எந்த ஒரு விண்வெளி ப்ராஜெக்டும் ஒரு காலத்திற்கு தான் செயற்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே 2030ஆம் ஆண்டு வரை இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் செயற்படும் என்று இப்பொழுது கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் இதன் நீடிப்புகள் அதன் பிறகும் மேற்கொள்ளப்படவும் வாய்ப்புகள் உண்டு. என்றாலும் 2030இல் கடலில் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து வீழ்ந்து அந்த செயற்பாடுகளை முடித்துக்கொள்ளும் என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விடயமாக இருந்த போதிலும் தொடர்ந்தும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனினை ரிப்ளேஸ் பண்ணும் ஏனைய ஓடங்கள் அனுப்பப்பட்டு விண்வெளி ஆய்வுகள் தொடர்ந்தும் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பது சந்தோஷமான விடயமாகும். எனவே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் குறித்த உங்களது இவ்வளவு நாளும் உங்களது மனதில் இருந்த பல டவுட்களுக்கு ஒரு விடையாக இந்த வீடியோ அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்தும் இது மாதிரியான விஞ்ஞானம் மற்றும் அஸ்ட்ரோனமி, அதாவது வானவியல் தொடர்பான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்.